தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தனாரின் முழு உருவச் சிலையை திருச்செந்தூரில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். தினத்தந்தி அதிபர் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதற்காக திருச்செந்தூர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விழாவில் கலந்து கொண்டு சிவந்தி ஆதித்தனாரின் முழு உருவச் சிலையை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவச் சிலை திறப்பு விழாவில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன், நடிகை ஹன்சிகா உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாணவர்கள், இளைஞர்களின் நலனை மேம்படுத்துவதற்காக பிரதமர் மோடி மேற்கொண்டு வரும் முயற்சியை அந்த காலத்திலேயே செய்து காட்டியவர்கள் ஆதித்தனாரும் டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரும் என புகழாரம் சூட்டினார். இன்று மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறமைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லி தனி ஒரு துறையை ஒதுக்கி அந்த துறையின் மூலமாக மாணவர்கள், இளைஞர்களை திறம்பட வைக்க வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த முயற்சிக்கு அந்த காலத்திலேயே அடிக்கோல் நாட்டி இந்த கல்லூரியை ஆரம்பித்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் மரியாதைக்குரிய ஆதித்தனார் அவர்களும் மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்தனார் அவர்களும். தான் பிறந்த மண்ணை சேர்ந்த மாணவர்களுக்காக இந்த கல்லூரியை அவர் நிறுவியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த மண்ணில் இருந்து உதைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் இந்தியாவை ஆள வேண்டும், உலகை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் அதை செய்திருக்க முடியும். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய நடிகர் கமல்ஹாசன், கல்வியை வியாபாரம் ஆக்காமல் அதனை தேசிய சேவையாக வழங்கியவர்கள் என தினத்தந்தி குழுமத்தினருக்கு புகழாரம் சூட்டினார். கல்வியை வியாபாரமாக விற்காமல் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற முயற்சியில் சம்பாதிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும், திருப்பி கொடுக்கறது எப்படின்னு தெரியுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் செய்திருக்கும் இந்த மாபெரும் தேசிய சேவை என்றுதான் நான் சொல்லுவேன். அதில் நானும் ஒரு அணிலாக இங்கே பங்கு கொள்கிறேன் என்பதுதான் எனக்கு சந்தோஷம். இங்கே இன்னொரு தலைமுறையும் வெற்றி பெறுவதை நான் பார்க்க போகிறேன் என்பதற்கான எல்லா ஆதாரங்களையும் இன்று நான் கண்டேன். திரு பாலாதித்யன் முகத்தில் காணும் மகிழ்ச்சியில் நான் சொல்வது உண்மை என்பதையும் உணர்கிறேன். நான் முன்னதாக விழாவில் பேசி தினத்தந்தியின் நிர்வாக இயக்குநர் பாலசுப்ரமணியன் ஆதித்தன், ஆதித்தன் கண்ட கனவை தமது தந்தை சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அயராது உழைப்பால் செய்து முடித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஆதித்தனார் கல்வி நிறுவனங்களில் படித்த பலர் பெரிய அதிகாரிகளாகவும் தொழில் அதிபர்களாகவும் கல்வியாளர்களாகவும் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். தமிழர் தந்தை ஆதித்தனார் கண்ட கனவை டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அயராது உழைத்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். கல்வித்துறையில் காட்டிய அதே வேகத்தையும் ஆர்வத்தையும் எனது தந்தையார் பத்திரிகை துறையிலும் விளையாட்டு துறையிலும் ஆன்மீக துறையிலும் காண்பித்தார். தினத்தந்தியை நம்பர் 1 பத்திரிகையாக நிலைநிறுத்தி தந்தி டிவியவும் துவங்கி அதையும் நம்பர் 1 நிலைக்கு வர வித்திட்டவர் அவர். அவர்கள் வழங்கிய ஆலோசனையின்படி மாலை மலர், ஹலோ FM நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன.